வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க. தானே நன்னே தானே நந்தானா தனதனானா தானே நன்னே தானே நந்தானா உனக்கே ஓரத்தில உனக்காக காத்திருக்கு உன்னோடு தான் நான் பேசுறேன். அதானே கண்ணுக்கு முன்னா வந்திருக்க வேணும். உனக்கே ஓரத்தில உனக்காக காத்திருக்கு உன்னோடு தான் ஒன்னா பேசணும். அதனாலே கண்ணுக்கு முன்னா வந்திருக்க வேணும். பாட்டெழுத கண்ணா கண்ணா முன்னா நிற்கிற மக வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பார்க்கிற நீ இருந்த போதும் ஒரு பட்டணி கண்ணா கண்ணா முன்னா நிற்கிற முன்னாக்க அனல் பார்வை ஏனோ பார்க்கிற உனக்காக ஓரத்தில் உனக்காக உன்னோடுதான் ஒன்னா பேசணும். அதனாலே கண்ணுக்கு முன்னா வந்து நிற்க வேணும். அதனாலே கண்ணுக்கு முன்னா வந்து நிற்க வேணும். கண்மணிய ஒன்னிடுவா கட்டி அணைக்கிறது தலையணைய ஒன்னிடுவா கண்மணிய ஒன்னிடுவா கட்டி அணைக்கிறது தலையணைய ஒன்னிடுவா தாய்மழைய தேடுகின்ற பிள்ளை போல உண்மடியை அன்பாத்தாடு நானும் கேட்கிறேன் நீ தருவேண்டி சந்தோஷமா எழுதி பாடுறேன். தாய்மொழிய தேடுகின்ற பிள்ளை போல சந்தோஷமா எழுதி பாடுறேன். தாய்மொழிய தேடுகின்ற பிள்ளை போல உனக்காக காத்தி ஒன்னா
கடவே இல்லையா? ஆமா நான் தான் ஒருத்தர் போகணும். தோழியை கூப்பிடலாமா? கோழி இல்ல, கோழி பழம் எந்திரிச்சு வரும். தோழியை கூப்பிடலாம். தோழி வாடி. சாப்பிடுங்க. ஆமா நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கோம். எங்க பெரிய அக்கா பேர் மண்டே சாரியா, அது பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ்யா, மதுரை டு திருச்சி நாகவழி சாலை. எங்க சின்னக்கா டவுன் பஸ். இவங்களுக்கு மாதிரி பைபாஸோ தாரோட எனக்கு கொடுக்கலங்க, வழி தனியா ஒதுக்கிட்டாங்க. காடு மலை சுடுகாடு சந்து பொந்து ஓட்ட ஒடிசல் இந்த இடுக்க வாக்கியா வரப்பு குளங்கரை ஆத்தங்கரை கருப்புக்காடு சோளக்காடு சுடுகாடுன்னு போகும். பாத்திரம் வைக்கலையா, மினி பஸ். ஆமா நீங்க வேற என்ன நினைச்சுக்காதீங்க. ஆமா ஆமா அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை நந்தவாரம் போனோம், ஆடணும் பாடணும் ஓடணும் உட்காந்து சட சட சடன்னு அடிக்கணும். கும்மி மூத்திர அடிக்கிறது நினைச்சேன், அதான் இல்லை. நான் வந்துட்டேன், எனக்கு முன்னாடியே வந்திருப்பா. இன்னும் ஆளை காணும். எங்கிட்டு போனா என்ன பண்றா என்னன்னே தெரியல, சும்மா சிடு 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 சிடுன்னு இருப்பா. ஆமா என்னன்னு தெரியல பாவத்தை. ஆமா யாரையுமே காணும். எப்பத்தான் வருவாங்களோ தெரியல. உள்ளம் நான் ஆஸ்பத்திரியில இருந்தா வந்தேன். அப்படி கேட்கல, நலமாக உள்ளாயா? ஒரு இடத்துல தான் இருக்க, நலமாகத்தான் உள்ளே 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 நம்மா. ஐயோ நந்தவன முடியிட்டேன். எங்கடி எந்திரிக்கிறேன் பாப்பனை அடியாட்டான்னு சாங்கினேன். ஆமா சரி அண்ணாத்து போகணும்ல. போகணும் தெலுங்கு வரணும். தெலுங்கு எப்பா
நான் தான் தண்ணி அடிக்கிறேனே. ஐயோ எப்ப இருந்து இந்த பழக்கம்? தனியா நிக்கிறேனே. ஏய் உனக்கு தான் துணைக்கு இவ்வளவு விட்டுருக்குல்ல, அப்புறம் ஏன் தனியா நிக்கிற? அவ முடியா ஏடி நல்லா இல்லையா அவ? வரமாட்டேங்கிறேன். நீ அழகா இருக்கடி, நம்ம அழகு கூட தோத்து போயிடும். அழகுன்னா அழகு, பேர் அழகு, பெரிய அளவு அறிவட்டவளே, பெரிய அழகு. அழகு. ஆமா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடி. ஏன்? ஏன்னா எங்களோட நீ ரொம்ப அழகா இருக்க இல்லையா? ஆண்டவன் உனக்கு அங்கன வச்சிருக்காண்டி. என்னத்த அழகத்தான் அழகு. ஆமா, அதனால நீ சேராம செய்திட்ட கூட கூட்டிட்டான் வராம வந்துட்டான். அதனால பேசிட்டே நந்தோடத்து போ. என்னடி இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு நடுவுல பள்ளம். என்ன ரவி? அருவியில கல்லு உருண்டு உருண்டு இருக்குது. ஏடி மழைனா அப்படிதான் இருக்கும். அதனால அந்த வீட்டுல ஆடி பாடி விளையாடணும். சரியா? எல்லாரும் சேர்ந்தே போகணும், சேர்ந்தே வரணும். எல்லாரும் போலாங்களா? நந்தோட போகணும், ஆடி பாடி விளையாடணும். நீங்க எல்லாருமே வரணும், எங்க கூட வருவீங்களா? வருவீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்லடி, அவர் உங்க கூட இவ்வளவு நேரம் பேசினார்ல, இப்ப ஏன் கூட கூட பேச மாட்டேங்கிறாரு? சரி பாடி காண வந்து காட்சி என்ன வெளி நிலவே கட்டிவிட்ட போலம் என்ன வெளி நிலவே காண வந்து காட்சி என்ன வெளி நிலவே கட்டிவிட்ட போலம் என்ன வெளி நிலவே ஓடி வந்து வெளி நிலவே ஓடிடத்தில் வைப்பதென்ன வெளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெளி நிலவே கட்டிவிட்ட போலம் என்ன வெளி நிலவே நாடத்தை மாத்திட்ட. பரவாயில்லை. ஆமா, இங்க வந்தோடனே இங்கே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை. வேற ஊருக்கு போகணும். எப்ப இங்கே இருக்கலாமாப்பா? கும்பாபிஷேகம் இன்னைக்கு வேற பக்கம் நாடத்துக்கு போகணும். இருப்பா, காலையில கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு, இங்க அன்னதானம் இருக்கு, சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கிட்டு இந்த அன்னை விடலாம் இருக்கு, எல்லாம் தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு எந்த ஒரு நாடகமோ அப்படியே போயிடலாம். போய் சொல்லுங்க. நாளைக்கு இங்க இல்லப்பா, உசிலம்பட்டி பக்கம்பா. அதனால இப்ப வந்து உன்னை பார்க்கும்போது இங்கே ஒரு மாப்பிளைய பார்த்து இங்கே கல்யாணம் பண்ணி வச்சாலும் முடியும். பாரு, நல்ல மாப்பிளைய பாரு. எந்த மாப்பிளை உனக்கு பிடிச்சிருக்கு? அதான் முக்காடு போட்டாரு பாரு, அந்த மாப்பிளைய பாரு. ஐயா, அது எனக்கு பிடிக்கல. அந்த பாரத போர்டு கீழே நல்ல கண்ணுக்கு நேர்னு வெள்ளதாரி வச்சுக்கிட்டு இந்த வெளிச்சத்துல அப்படியே மேக்கப் போடலாமியா. அவர்தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அவர் ரொம்ப வயசானவருடி, நீ இருக்க நல்ல வயசு பிள்ளையா இருக்க, லட்சணமா இருக்க. உனக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருட்டீங்கன்னா வயசானவரை போய் பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. பழச பத்தி தெரியல உங்களுக்கு. பழசுனா என்னைக்குமே சரி. அதனால சொல்லுல சுருக்குன்னு ஒரு நல்ல விளையாட்டை விளையாண்டுட்டு ஒரே போயிடலாம். ஒரே ஓட்டத்தை நான் பாடுறேன்,
நீங்க ஏதாவது பாடுனீங்களா? இல்ல அதனால இப்ப நான் பாடுறேன். எனக்கு ஆடலாம் தெரியாது. நீ வந்து ஊர்ல உதவாங்க வச்சிராது. அறிவிக்கட்டவளே இல்ல நாங்க முதல்ல வந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டா சேர்ந்து ஒரு ஆட்டா ஒரு மனுஷன் நான் தூணு நில்ல நினைச்சேன் வயிறு இங்க பாருங்க எனக்கு ஆட தெரியாது. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆடுறேன். தெரியாத நீ சொல்லி கொடு. நான் சொல்லி தரவா சொல்லி தந்ததே இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன் நான் அப்படிங்கிற சரி இல்ல இல்லம்மா போலாமா எல்லாம் மேல கட்டிட்டு போலாம். வண்டி ரெடியா வண்டி திருப்பி சொல்லுங்க நீ என்ன வீட்டு போற யோகத்துல இருக்க? மேல ஆரம்பிக்க ஆட போறான். ஆடணும். உன்னை எது தண்டரோட போட சொன்னாங்களா? இருந்தாலும் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்ன விட்டாலும் ஐயா ஆட போறோம் சரியா? தண்டானே தானே 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 ஏண்டி ஏன் அப்படி வேர்வகள் ஆரம்பிச்சிருச்சு மந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா சிட்டாட்ட ஏஜென்ட் சொல்லக்கா சொல்லக்கா அட என்னவோ என்னவோ அட என்னவோ என்னவோ அப்புறம் மாமாக்களே 4 பேர் இந்த வாரம் போயிட்டு அடுத்த வாரம் இதே இடத்துக்கு வந்துடணும். போயிட்டு வரட்டுமா? கண்டிப்பா கண்டிப்பா.
வந்ததும் தமிழே வள்ளுவனார் சொன்ன வான்மறை தமிழே வாழ்ந்தும் உள்ளவர்கள் வந்ததும் தமிழே பள்ளி வருகிற தமிழினையே செந்தமிழே தமிழினையே தமிழே 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 கருதியதும் தமிழே தமிழன் எழுத ஆடியதென்று தமிழ்கின்றியே கனிமொழி பாடிய காளிதாசன் கவியும் செந்தமிழே கட்டும் தமிழே கம்பன் எழுதிய காவியத்தில் கருதியதும் தமிழே அவ்வை எழுதிய அமுத மொழிகளே அனைத்தும் தமிழே அவ்வை எழுதிய அனைத்தும் தமிழே மொழியே அகத்தியர் பாடிய சமத்துவ பாடிய அனைத்தும் தமிழே அறிந்தேன் மனமகிழ்ந்தேன் இசைந்தேன் அறிந்தேன் மனமகிழ்ந்தேன் இசைந்தேன் அறிந்தேன் அணிந்தேன் இசைந்தேன் அறிந்தேன் மனமகிழ்ந்தேன் இசைந்தேன் அறிந்து மகிழ்ந்து இசைந்து அறிந்து மகிழ்ந்து இசைந்து அறிந்தவ புலவர் நமக்கிடையே இந்த தமிழே தமிழ்கிடையே செந்தமிழே தமிழ்கிடையே 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 தமிழே 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 வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்க்குல தாமரைகளே, அன்பர்களே, நண்பர்களே, அறிவில் சிறந்த கனதான வான்களே, வானோங்கி பொருளோங்கி திரு வள்ளுவனின் குரலோங்கி பட்டாத வளம்பொங்கும் எளிநாடாம் நாம் தாய் திருநாடாம் இப்பெருமை வாய்ந்த இந்த மண்ணிலே அவதரிக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தர் ஐயா அவர்களே, விழா கமிட்டியாளர் ஐயா அவர்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அது மட்டுமல்ல இங்கு விடைவரை கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனதுடைய சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். ஆக்கள் அடித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவர்கள், அலைமகள் மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி உமைவனை வணங்கிவிட்டு என் கதையை தொடங்குகின்றேன். எங்க ஊர் மாரியம்மா தங்கமான காளியம்மா நான் ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா
அங்க சவப்பு நூறு வம்சம் நல்ல பாடைய கார வம்சம் அட அஞ்ஞானம்மா சிஞ்ஞானம்மா உன்னோடு துணை சாமி இந்த ஊர் மாரியம்மா இந்த ஊர் மாரியம்மா கட்டி வச்ச வாழ கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து கட்டி வச்ச வாழ கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து போட்டு குடிப்போம் முசி ரசிப்போம் பொண்ணு தாய் ஒன்ன நம்பிக்கிட்டு போட்டு குடிப்போம் முசி ரசிப்போம் பொண்ணு தாய் ஒன்ன நம்பிக்கிட்டு இது ஒன்னா விளையும் பூமி இது கண்ணா காக்குற சாமி இது ஒன்னா விளையும் பூமி இது கண்ணா காக்குற சாமி அட அங்காளம்மா கண்மாரம்மா உன்னோடு துணை சாமி எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நகரும் ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊற்றி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா அரிராமக்காரன் ஆடி மீது பள்ளி கொண்டும் பார்கடையில் பள்ளி கொண்டும் அழகர் மலையான் என்று சொல்லக்கூடிய அரிராமக்காரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கின்றேன் என்றால் இந்த உலகத்தில் அதர்வம் தலைபிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. நீதி இல்லை, நேர்மை இல்லை. ஆகையினால் இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அரிராமக்காரனாகப்பட்டவன் இந்த உலகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்ற கட்டளை. ஆகையினாலே சேவக பெருமாள் என்று இந்த உலகத்தில் மானிட பிறப்பாக பிறந்து வந்திருக்கிறேன். அரிராமக்காரனாகப்பட்டவனா சேவக பெருமாள் நடிக்கும் தேவ பெருமாள் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகின்றன. ஆகையினால் தெலுங்காவடி சீமை என்று சொல்லக்கூடிய இடத்திலே கோட்டை பெருமாள் என்பவன் வாழ்ந்து வருகின்றான். ஆனால் அந்த சேவக பெருமாளாக அண்ணன் தம்பியாக இருவரும் அங்கு செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு 7 குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த 7 குழந்தையும் யாருக்குமே தெரியாமல் வளர்த்து வருகின்றார். அண்ணன் தம்பியாக கோட்டை பெருமாள் அண்ணனாகவும் சேவக பெருமாள் தம்பியாகவும் அவரிடத்தில் சிறிது நேரம் மாயக்கண்ணன் சிறிது நேரம் மாயம் காட்ட வேண்டும், திருவிளையாட நடத்த வேண்டும். ஒரு குழந்தை கேட்டால் கொடுப்பானா மறுப்பானா என்று பார்க்க வேண்டும். ஆகையினால் இப்பொழுதே செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நான் மட்டும் மானிட பிறப்பாக பிறக்கவில்லை. எனது மனைவி மகாலட்சுமி இந்த உலகத்தில் மானிட பிறப்பாக சிலம்பாய் என்ற பெயருடன் பிறந்திருக்கின்றால் கணவன் மனைவியாக செல்ல வேண்டும். ஆகையினால் மனைவி சிலம்பாயை அழைக்க வேண்டும். இருவரும் ஆசையாக அண்ணனை பார்க்க வேண்டும், அண்ணனுடைய குழந்தையை பார்க்க வேண்டும். ஆகையினால் எப்படி செல்ல வேண்டும்? எப்படி செல்ல வேண்டும்? ஆசையே அள்ளிவோளே நாம் எல்லாம் அதன் மேலே ஓட்டம் போலே வாடிடுவோமே வாழ்நாளிலே ஓட்டம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே ஆசையே அலை மேலே ஆசையே அலை மேலே காட்டிலே பறக்கும் காதல் தேரிலே பருவ என்னும்
ஆசையாக அன்பு மனைவியை சிலம்பாய் அழைக்க வேண்டும். கண்ணை சிலம்பாய் அம்மா எங்க இருக்கின்ற? வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். கண்ணை சிலம்பாய், இந்த உலகத்திற்கு எதற்காக மானிட பிறப்பாக விரதம் தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. தெலுங்காவரி சீமையிலே கோட்டை பெருமாள் என்பவன் என்னுடைய பக்தன். அந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கு ஒரே ஒரு வயசத்தில் பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்திருக்கின்றது. அந்த 7 குழந்தை யாருக்கும் தெரியாமல் வளர்த்து வருகிறார். இப்பொழுது அங்கு சென்று ஒரு குழந்தையை தானமாக கேட்டார். தருவானா? தருவார்கள் என்று நம்பிக்கை உள்ளது. தருவானா மறுப்பானா? பார்க்கலாம். ஆகையினால் கோட்டை பெருமாள் அண்ணனாகவும் அவனுக்கு தம்பியாக சிவக பெருமாளாகிய நான் தம்பியாகவும் அவனுக்கு நீ கொழுந்தியா அப்படி செல்வோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் இப்படித்தான் அன்பு பண்பு பாசம் என்று அனைவரும் அரவணைத்து வாழ்கின்றார்கள். அதே போல பாச நேசத்துடன் செல்ல வேண்டும். ஆகையினால் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி? நாம் இருவரும் என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. இயற்கையெல்லாம் தொடருவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. கையணைத்த வேளையிலே கண்கடலும் மயங்குவதே, கையணைத்த வேளையிலே கண்கடலும் மயங்குவதே. மின்சாரம் பாய்வது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே, மின்சாரம் பாய்வது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே. நதியே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம். வஞ்சியிடை கெஞ்சுவதும் பிஞ்சு மொழி கொஞ்சுவதும், வஞ்சியடை கெஞ்சுவதும் பிஞ்சு மொழி கொஞ்சுவதும், கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே, கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். முழுமை பெற்ற காதலால் முதுமை வர ஓடி வரும், முதுமை பெற்ற காதலால் முதுமை வர ஓடி வரும். என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. கண்ணை சிலம்பாய் அம்மா சுவாமி, உங்களை பார்த்தவுடன் என் அன்பு எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி இருக்கின்றது? போடு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க அது உசர வந்து உருத்துடுங்க. இவ சொல்லாத உறவு அவள் நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீர் நிறுத்தா. ராசாவே உன்னை நம்பி
ரோசாப்பு இருக்குதுண்டு. இப்படி ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்தால் தெலுங்கு அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் யாரோ ஒருவன் அங்கு இங்கு நடமாடி கொண்டிருக்கிறார். அண்ணவன் யார் என்று பார்க்க வேண்டும். யார் அப்பன? நான் யாரையும் பிணையறது இல்ல. யார் அப்படின்னு சொன்னேன் கேட்டேன். யாரு? ஏன் நீங்க யாரு? ஏன் நீங்க யாரு சொன்னா நீங்க சொன்னா குறைஞ்சு புரியுனா? நான் ஏற்கனவே குறைஞ்சதா இருக்கேன். எப்படி? எதுல குறைஞ்சிருக்கிறிய? எதுல குறைஞ்சிருக்கணும்னு கேக்குறீங்க? ஏன் சொன்னா குறைஞ்சு போயிருவீங்களா? ஏன் நீங்க சொன்னா குறைஞ்சு போயிருவீங்களா? சரி நிறையவே இருங்க. சரி நீங்க நிறையவே இருங்க. ஐயா சொல்லு பேரா. ஐயாண்ணா என்ன உன்னோட வம்பா போச்சு? உன்னோட பேரு துன்பமா போச்சு. என்ன வம்பா? என்ன வம்பு? இதுக்கு முன்ன பாத்துருக்கிறியா? இதுக்கு முன்ன பாத்துருக்கியா? முன்ன பின்ன பாத்துருக்கியா? இதுதான் முன்ன, இதுதான் பின்ன. அந்த முன்னைய கேட்கல. எந்த முன்னைய கேட்கறீங்க? இல்ல நாங்க வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பாத்துருக்கிறீங்களா? வந்தது இல்ல அப்படிங்கறதுனாலதான் நான் எதிர்த்து வந்தேன். சரி எதிர்த்து வந்தீங்க. எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கலாமா? கேட்க கூடாதா? போன அந்த காரியம் விளங்காதுயா. சின்ன கேட்கல. கேட்கலையா? கேட்கல. என்ன கேட்கல? இங்க கேட்க கூடாதுங்கிறத நான் கேட்கல. சரி கேளு. அதே கேட்க கூடாதுன்னு. என்னத்த கேட்க கூடாது? என்னத்த கேட்கணும்? ஐயாரு 30 கணக்கு புள்ள வேணா? இல்ல கணக்கு புள்ள மைய. அவரு நீதானா? அவருதான் நான். அவரு நான் இப்ப அவுக்க மாட்டேன். இது யாரு நம்ம பிள்ளையா? இதுவரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். இப்ப முகம் வாட்டுவான் பேசு. ஏன் வாட்டு? நெருப்புல போய் வாட்டு. ஆமா நம்ம கொண்டாட்டின்னு நம்ம கொண்டாட்டின்னு சொல்றிய. காலையில கூட்டத்தை போட்டு நீ 6 மாசம் நான் 6 மாசம் பாதியை பிரிச்சுக்கோமா. நான் வேணும்னு சொல்ல மாட்டேன். மனுஷனா நீ பார்த்தா எப்படி தெரியும்? அடுத்த பெண்டாட்டி மேல ஆசைப்படுறிய? நான் ஆசைப்படல. ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு பழமொழி இருக்குது. இருக்கு. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறீங்க. நான் பேசலையே. என்ன இப்பதானே பேசுனீங்க? என்ன பேசுன? நம்ம கொண்டாட்டின்னு கேட்டா இப்ப மைசெட்டு கரெக்டானே நம்ம மைசெட்டான்னு கேட்கலாம். இந்த ஊரு கரெக்டானே நம்ம ஊரான்னு கேட்கலாம். அறிவு அது மாதிரி அது மாதிரி இது மாதிரி அதெல்லாம்
மாறி மாறின்னு மழையே பெய்யல. அதெல்லாம் கேட்கல. நம்ம வயசுக்கு நம்ம பாப்பா நம்ம அண்ணன் சொல்லல. நம்ம முன்னாடி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? அம்மா சொல்லல. சொன்னன்னு வச்சுக்க உன் தலை இருக்க எங்க போகும்? அது போயிடும். போயிட்டு போகுது. தலை வேற முண்டை வேற போயிடும். யார் நீங்க? யாரு? ஏன் நீங்க யாரு? ஆம்பளை ஆளு. நான் என்ன பொம்பளை ஆளுன்னா சொன்னேன்? பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை விட பெருசா வச்சிருக்கேன். இப்ப என்னையா சொல்ற? நீ என்னையா சொல்ற? என்னமா திறந்த வீட்டுக்குள்ள என்னமோ நுழைஞ்ச மாதிரி மலமலை நுழையிறீங்க? ஏய் அப்ப நான் நாயா? அப்படின்னு நான் சொன்னா நீயா சொன்ன நான் என்ன அதுக்கு? சிவபூஜையில என்னமோ வந்தது போல வந்திருக்கிறீங்க. சிவபூஜையில என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? கரடி. என்ன பார்த்தா உனக்கு கரடி மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா நாய் மாதிரி இருக்கா? நான் சொன்னேன் உன்னைய. நான் கேட்டேன். கறிக்கடை சிங்க மாதிரி போகிறது. கறிக்கடை சிங்கம் அப்படின்னா? கறிக்கடைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? என்ன இருக்கு? என்ன இருக்கும்? கறி இருக்கு. கறிக்கடைக்கு முன்னாடி என்ன நிற்கும்? நாய் இருக்கு. சிங்கம் இல்லையா? உன்னே நீயே சொல்லிட்டு இருக்கிற நாயின்னு. நான் கறிக்கடைக்கு முன்னாடி நிற்க மாட்டேன். கறி போடுறதே நான் தான். சரி இப்ப என்னைய சொல்ற? நீ என்னைய சொல்ற? நான் எதுவுமே சொல்லலையே. நான் ஒண்ணு சொல்லலையே. சரி சொல்லு. கேளு. என்னத்த கேட்கறது? என்னத்த சொல்றது? ஏய் ஒண்ணு சொல்லு கேளு. ஒண்ணு கேளு இல்ல சொல்லு. சரி கேளு. சொல்லியா? நான் என்னத்தையே சொல்ல போறேன். நான் என்னத்தையே கேட்க போறேன். கேளும் ஐயா. சொல்லும் ஐயா. சொல்றியா கேட்கறியா? கேட்கறியா சொல்றியா? என்ன உன்னோட அம்மா போச்சு? பெரிய துன்பமா போச்சு உன்னோட. யாரு முகத்துல முடிச்சோமோ இன்னைக்கு ஏன் சிலம்பாயே? நான் நன்றாகத்தான் பேசுகிறேன். அதுதான் உண்மை. யாரு முகத்துல முழிச்சமா தெரியல. நான் நல்லா பேசுறேன்னா? நான் நல்லா பேசுறேன்னா? நான் ஏன் முன்னாடி கேட்கிறேன். நான் ஏன் முன்னாடி கேட்கிறேன்? உன் முன்னாடி கேட்கிறேன். உன் முன்னாடி கேட்கிறேன்னு. சரி சரி இப்ப வந்தது யாரு? எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கறீங்க. ஆமா 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 அது பரவாயில்ல. பரவாயில்ல கேட்டீங்க. அது பரவாயில்ல. இன்னைக்கு நல்லதா கேட்டீங்க. நல்ல கேள்வி. கயிறு வேணுமா? நீ செய்யறது முன்னாடி இருக்கு. அது நீ செய்யறது. நான்லாம் அப்படி இல்லையா? அப்ப இழுத்துக்கிட்டு சாலா ஒரு இளம் தம்பதியா இப்பதான் வந்திருக்கிறேன் பாத்தியா? இளம் தம்பதி. ஆமா ஐயா கொஞ்சம் கோச்சுக்காத. கொஞ்சம் கிட்ட வா சொல்றேன். இருங்க கோவப்படாதீங்க. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சும்மா வாமா. அட காலை சம்பளம் கூட வாங்கிக்க. இப்ப பார்த்தா யாரும் தம்பதி மாதிரி இருக்கு. மனுஷனாடி பார்த்தா எப்படி அடுத்த முன்னாடியே பிடிச்சுக்கிட்டு இளம் தம்பதிகளே எங்க ஜோடி எப்படி பொருத்தமா இருக்குது? உங்க ஜோடி எப்படி பொருத்தமா இருக்குது? எப்படி எட்டுமா? அது இல்ல மனைவி அமைவதெல்லாம் யாரோட செயல்? யாரோட செயல்? இறைவனோட செயல். அதான் இல்ல மாமனார் மாமியார் செயல். அவங்க பேசாம இருந்தா நம்ம போய் பொண்ணு கட்டுவோம். மாமியார் கட்டுறோம்னா என்ன ஒண்ணு தொலையாது. நீங்க எதுக்கு வந்தீங்க? என்னத்துக்கு வந்தீங்க? நாங்களா உங்களை பார்த்தது மட்டும் இல்ல, உள்ள யார் இருக்காங்க? உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆமா நீங்க யாரு? நீங்க யாரு? நான் சேவக பெருமாள். இது என் மனைவி சலபாரி. எங்க இருந்து வரீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேன். நீங்க கொட்டாமட்டி மேலூர்? மேலுலகம். ஓஹோ அங்கிருந்து இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தீங்க? காலையில அண்ணன் இப்ப எதுக்கு வந்தீங்க? நீ யாரும் ஐயா? இந்த கோட்டையோட தலைமை மந்திரி. மந்திரியா? அதான் மந்திரி. மந்திரி நான் மந்திரிச்சன பொண்டாடி உனக்கு இல்ல எனக்கு. நீங்க மந்திரி தானே? அதுதான் சொன்னேன். சரி அவருக்கு உங்க மந்திரி அரசருடைய பெயர் என்ன? கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள் யார் தெரியுமா? யாரு? உங்களுக்கு மன்னர், எனக்கு அண்ணர். ஆளப்படுற ஆளு என்ன ஆளப்பாரு? பொன் பொருள் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போகணும். என்ன அதுக்கு அண்ணன் தம்பி உறவு கொண்டாடி வந்து எடுத்துட்டு போக. உண்மையத்தான் சொல்றேன். நாங்க சின்ன வயசுல 5 வயசுல பிரிஞ்சிட்டோம். இல்ல தம்பி இருப்பதாக இருந்தாய் மன்னரிடம் சொல்லியிருப்பார். சொன்னவே இல்லை. நீங்க அப்போலாம் வரலைங்க. எனக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க அண்ணன் இருந்தார். சரி. அவருக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்தார். சரி. அவருக்கு முன்னாடி எங்க தாத்தா இருந்தார். எங்க பரம்பரையிலே எங்க தலைமை மந்திரியா. உங்க தாத்தா இருக்கும்போது நாங்க விழுந்துட்டோம். நம்ப முடியாது. உங்க தாத்தா அதிர்ஷ்டம் உள்ளவர். இளம் தம்பதிங்கிறீங்க. தாத்தா வச்சு போகும்போது இப்ப உங்களுக்கு கருது கட்ட வயசு ஆயிருக்குமே. 5 வயசுல சொல்றேன்ல. இப்ப வயசு என்ன? இப்ப என்ன? இப்ப 21 வயசு 18 வயசு. அப்ப எங்க அண்ணன் காலத்துல இதுலயே உங்க பித்தளம் தெரிஞ்சு போச்சு. உங்களை உள்ள விட முடியாது. போய் யாருங்க காவலாளிகளே?
எந்த காவலாளி? நீதாயா காவலாளி? யாரு? நீதான். நான் பார்த்தா உனக்கு காவலாளி மாதிரி தெரியும். அம்மா காவலாளிய பாவம் அசந்து போய் இருக்கிறாங்க. சரி இருக்கட்ட, அவரை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? அவருக்கு குழந்தை வந்திருக்காம்ல. அப்பா உலக அதிசயப்படா சாமி. என்ன அதிசய சாமி? என்னடா அப்பா? என்னடா நான் இந்த மாதிரி அதிசயத்தை கேள்விப்பட்டதே இல்லை. என்ன கேள்விப்படல? மன்னர் என் கூட தானே இருக்காரு, அதுவும் நல்லா தான் இருக்காரு. ஆஸ்பத்திரியும் போனது இல்ல. அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இதான் மனுஷன் ஐயா. எனக்கு நான் வாழ்க்கையில முளைச்சிருக்கேன் பாத்தியா? இந்த உலகத்துல ஆண்களுக்கு குழந்தை சொன்ன மன்னருக்கு குழந்தை பிறந்திருக்கணும். அவருடைய பொண்டாட்டிக்கு இவருடைய ஒத்தாசை ஒத்துழைப்பு. அதனால அவருடைய மனைவி கோட்டை கருப்பாய் உங்க அரசி இருக்குல்ல, அவங்களுக்கு எத்தனை குழந்தை வந்திருக்கு? ஒருத்தி 9. உன் பொண்டாட்டியை விட்டு பாரியா, தெரிஞ்சு போயிடுறேன். நீங்க அங்கேயா? ஆறு மகமாவது 7 மகமாவது. சரி, அங்க அங்க விட சொல்லியா இங்க விட சொல்லியா? எங்க வேணாலும் வா, பாத்துக்குவோம். சரி சரி, பாப்போம். காலையில பாத்துக்குவோம். காலையில என்ன பாக்குறப்ப பாத்துக்க, நல்லா பாத்துக்க. இப்ப முடியாது, காலையில யாருன்னு பாக்கலாம். பாப்போம் பாப்போம். சரி பரவாயில்ல. கோட்டை கருப்பாய்க்கு எத்தனை குழந்தை பிறக்குது? எத்தனை குழந்தை? 9. நான் முதல்ல சொல்லிட்டேன், பொண்டாட்டியை விட்டு பாரு. நான் குழந்தைய சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மைக்கு நல்லா இருக்கும் போலயே. குழந்தைய நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குழந்தை உங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு குழந்தை இல்ல. என்ன வேலை செய்றீங்க? என்னதான் வேலை செய்றீங்க? நாங்களா எங்களை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம், அவ்வளவுதான். குழந்தை உங்களுக்கு இல்ல? இல்ல. நான் சும்மா தானே இருக்கிறேன். ஏன் நீ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே? பெரிய ஆளாம்ல நீ. ஒன்ன மாதிரி விஷயத்துல பெரிய ஆளாம்ல கேள்விப்பட்டா? இல்ல இப்ப குழந்தையே இல்லைன்னா இத்தனை வருஷமும் போனீங்க, கல்யாணம் பண்ணி இருக்கீங்க, குழந்தை வச்சு பெக்கலங்கிறீங்க. குழந்தை இதுல மறந்துட, அது காலையில டெலிவரி. சரி பரவாயில்லைங்க. நல்லா குழந்தைகள் கிடையாது. குழந்தை பிறந்த விஷயத்தை நீங்க தான் சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? எப்பவா? இப்பதான் உங்களை நான் பாக்குறேன். இப்பதான் பாக்குறீங்க. நீங்க சொல்லித்தான் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். எப்படின்னா குழந்தை பிறந்த விஷயத்துக்கு சந்தோஷம், அதாவது பேர் சூட்டு விழா நடத்தினீங்களா? மக்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. பேர் சூட்டிட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சான்? இந்த ராஜா மந்திரிகள் என்ன செய்ய? என்ன செஞ்சான்? சரக்கு அடிச்சீங்க. சரக்கு அடிச்சோமா? ஆமா. இது பொய். பொய்யா? ஆமா. நாங்க மதுபானம் தான் மாறிக்கணும். அப்புறம் 2 ஒண்ணுங்க. 2 ஒண்ணுன்னா மதுபானம். மதுபானம் மது சாப்பிட்டீங்க, சரக்கு சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு போனீங்க. உங்க பொண்டாட்டிக்கிட்ட நிப்பாட்டு, உன் பேச்சு சரியில்லை. என்ன பேச்சு சரியில்லை? இப்ப நான் சொன்ன இவ்வளவு வேகமா கோவப்பட்டிய, உன் பொண்டாட்டிக்கு எதுல போற? நல்லா தானே இருக்கு. உன் பொண்டாட்டி விட்டு நீ இருக்க, என் பொண்டாட்டி தேடி போன. நீ என்ன செவிடாயா? நீங்க உங்க பொண்டாட்டிகிட்ட போனீங்க. நான் சொல்லாத, 2 பேர் இருக்காங்க, சத்தமா சொல்லாத. நீங்க அதாவது நான் போகலங்க, நீங்க போனீங்க உங்க பொண்டாட்டிகிட்ட போய். உனக்கு எப்படி தெரியும் நீ போகாம? அட சொல்றீங்க ஐயா. உனக்கு எப்படி தெரியும்? அட யாயா அது உழைச்சது மாதிரி உழைச்சுக்கிட்டு. அப்ப நான் இல்லையா? அட அதியா குடிச்சிட்டு நீ வச்சா உடனே பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிட்டீங்க, என்ன இந்த மாதிரி மகாராஜாவுக்கு மகாராணிக்கு ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. காலையில உங்க பொண்டாட்டி தண்ணி அடிக்க அங்க வருது. நான் வீட்டுலதான் வாங்கி கொடுத்துருக்கேன், வீட்டுல அடிக்க வேண்டியது. இந்த முண்டை எதுக்கு அங்க போய்? அடி வைப்புக்கு தண்ணி பிடிக்க வருது. ஓஹோ, ஏன் பொண்டாட்டி அங்க போறான் தண்ணி அடிக்க? உன் பொண்டாட்டி அடிக்குமா? சரி சரி, அடி வைப்புக்கு தண்ணி அடிக்க போக. சரி, 2 பேரும் மாதிரி மகாராணிக்கு மகாராஷ்டிராவுக்கு ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு வந்து என் பொண்டாட்டி ஏன்ட்ட சொல்ல. இல்லையா நல்லா தெரிந்த என்ன உனக்கு? அட நல்லா தானே இருந்த, இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. நல்லா இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்ல. இந்த இது வேற இருக்குதா? உள்ள பாட்டுக்கு ஏறு. சரி சரி, அதை கேட்டு வந்திருக்கிறான். இப்ப ஐயோ தான் இந்த விஷயம் கேட்ட மகாராஜா உங்களை என்ன செய்வார்? என் சிரசை ஐயோ சொல்ல விட மாட்டார். அதனால அவரை பார்க்கணும், அவரை கூப்பிடுங்க. ஓய்வு மண்டலத்துல இருங்க, அவரை அழைத்த பிறகு தாங்க அழைக்கிறேன். சரி அப்படி ஆகட்டும்.
வாமா